பாண்டிச்சேரியில இது ஒரு ரெசார்ட்னு நினைச்சு ஏமாந்தது மட்டும் இல்லாம, ஃபேமிலியா இந்த ரெசார்ட்ல ஸ்டே பண்ணிட்டு, நாங்க கிளம்ப போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிய வந்தது பாருங்க. என் சொந்த ஊர்ல இருந்து பாண்டிச்சேரி 40 to 50 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல தான் இருக்குன்ற ஒரே காரணத்தினால மைண்ட் பாக் ஆனாலே இந்தா தடிக்கும் தான் பாண்டிச்சேரி அப்படின்னு கிளம்பிடுவேன். போக போறது ஒன் டே ட்ரிப்ன்றதுனால ஒரு செட் ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். கூடவே மொபைலோட சொந்தக்காரங்களையும் பேக் பண்ணிட்டு பஸ் ஏறிட்டேன். பஸ்லயா? ஏன் ப்ரோ பஸ்ல போற, பைக்ல போலையான்னு கேட்டீங்கன்னா, பைக்ல லாங் டிராவல் பண்ணி எனக்கு ரெண்டு பக்கமும் வீங்கி போச்சு. அப்பா அம்மா சின்ன வயசுல பஸ்ல கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி இப்படி 2 சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. பஸ் போகும்போது குடிக்க ட்ரை பண்ணி அம்மாட்ட அடி வாங்கினதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. பாண்டிச்சேரி இறங்கினதும் ரெண்டல் ஸ்கூட்டர் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா நான் எங்க போனேன்னா, ஆர்டர் பண்ண சாப்பாடு வர வரைக்கும் சில்லுன்னு 7up வாங்கி கிளாஸ்ல ஊத்தி குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள சிக்கன் ரைஸும் ஒரு ஃபிஷ்ஷும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பி ரெசார்ட்டுக்கு போய் ரீச் ஆயிட்டோம். அவுட்டோர் லுக்ஸ் ரொம்ப கிளாஸியா இருந்தது. சன்செட் ஆகிற டைம் வேற. சுத்தி கிரீனரியா ரொம்ப நல்லா இருந்தது. ஓபன் பண்ணா ஒரு ஹால். அங்க கெட்டில், காஃபி பவுடர், ஷூர் பிரிச்சுட்டாங்களா. வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் பேக்கெட்டை பிரிங்கன்னு சொன்னேன். அப்புறம் பாத்துக்கிறேன். நீங்க வந்தீங்கன்னா பிரிக்காத காஃபி பவுடர் பேக்கெட், பிரிக்காத சுகர் பேக்கெட் வச்சிருப்பாங்க. ஹால்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போனா லெஃப்ட் சைட்ல ஒரு கண்ணாடி, பாத்ரூம் எனக்கு பின்னாடி. கவிதை மாதிரி இருக்குல்ல. பக்கத்துலயே ஒரு பெட்ரூம், நீட் அண்ட் கிளீனா இருந்தது. பெட்ரூம் விண்டோல இருந்து வியூ நல்லா இருந்தது. நம்ம ஸ்டே பண்ற இடத்துல ரூம் அப்படி இப்படி இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனா பாத்ரூம் கிளீனா இல்லனா கடுப்பு தான். இங்க பாத்ரூம் நல்ல கிளீனாவே இருந்தது. கிட்ஸுக்கு பிளே ஏரியாவும் இங்க இருக்கு. தரிக்கு டவுல் போட்டு இப்ப எங்க போயிட்டு இருக்கேன்னா, எஸ், நீச்சல் குளத்துக்கு தான். பெரியவர்கள் குளிப்பதற்கும் சிறியவர்கள் குளிப்பதற்கும் தனித்தனியா ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஒரு குளியல போட்டுட்டு டின்னருக்கு தோசையும் சிக்கன் கிரேவியும் ரெசார்ட்லயே ஆர்டர் கொடுத்துட்டோம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு தளபதி சாங்கோட அந்த டே முடிஞ்சது. மார்னிங் இயற்கையை ரசிச்சுட்டு அருமையான ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டோம். ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி. 3 இட்லி, ஒரு கரண்டி பொங்கல், தேங்காய் சட்னி, சாம்பார். டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. சாப்பிட்டு கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ரெசார்ட்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் இந்த ரெசார்ட்டை பத்தி என்ன சொல்றாருன்னு நீங்களே கேளுங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா உள்ள வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் சிலை. அது வந்து பார்த்தீங்கன்னா தன்வந்திரி பெருமாள். இப்போ பெருமாளில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஸ்பெஷாலிட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா. இவருடைய இந்த ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த அவதாரத்தோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து மெடிசனுக்கான கடவுள் வரும். ஓஹோ. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ஆரோ வெல்னஸ் கேஸ்ட்னு பேர் வச்சாங்க. வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நோய் நொடி இல்லாமல் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும், அதுக்கான கடவுளை இங்கே வச்சாங்க. இந்த விஷயம் எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி இது ஒரு ஜஸ்ட் ஸ்டே பண்ற ரெசார்ட்னு மட்டும்தான் நம்பி ஏமாந்துட்டேன். இவர் சொன்னதெல்லாம் கேட்டு இது ஒரு வெல்னஸ் கேர் சென்டர் மாதிரி பில்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சது. இந்த ரெசார்ட்ல இந்த ஸ்டேவோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ தங்கறதும் தங்காத்தும் உங்க இஷ்டம்.